அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு என்ன அப்படின்னா, மனித செரிமான மண்டலத்துல உணவு குழல் பத்தி பார்க்க போறோம். இப்ப உணவு குழல் அப்படிங்கிறது எங்க தொடங்கி எங்க முடியுது அப்படின்னா பாருங்க, உணவு குழலானது இது தொண்டை. இந்த தொண்டை பகுதியில தொடங்கி இரைப்பையினுடைய தொடங்கக்கூடிய பகுதி இரைப்பை வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா நம்ம உணவு குழல் அப்படின்னு சொல்லுவோம். இது இரைப்பை. அப்ப தொண்டைக்கும் இரைப்பைக்கும் இடையில் காணப்படக்கூடிய ஒரு நீளமான குழல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உணவு குழல். இந்த உணவு குழல் பாத்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னா 25 சென்டிமீட்டர் நீளம் இருக்கு. இப்ப இந்த உணவு குழலை சுத்தி பாத்தீங்கன்னா 4 படலங்கள் இருக்கு. இந்த 4 படலங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படலம் செரோசா அப்படிங்கிற படலம். செரோசா. ரெண்டாவது படலம் பாத்தீங்கன்னா தசை படலம். மூணாவது படலம் பாத்தீங்கன்னா கோளை கீழ் படலம். கீழ்படலம். நான்காவது படலம் பாத்தீங்கன்னா கோளை படலம். அப்ப இந்த 4 படலங்களும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உணவு குழலை சுத்தி இருக்குது. இப்ப இந்த உணவு குழலை நம்ம குறுக்கு வெட்டு தோற்றத்தில் எடுத்து பார்த்தோம்னா பாருங்க, உணவு குழலினுடைய வெளிப்புற உறை. இந்த வெளிப்புற உரையானது பேரு நம்ம என்ன சொல்ல அப்படின்னா செரோசா உரை. செரோசா. இந்த செரோசா உரையானது பார்த்தோம்னா ஒரு தட்டை வடிவ எபிதீலியல் செல்களால் ஆக்கப்பட்ட ஓரடுக்கு உரை. எப்படி இருக்கும்? தட்டை வடிவில ஓரடுக்கால் ஆன எபிதீலியல் உரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செரோசா உரை. இந்த செரோசா உரையினுடைய உட்புறத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா தசைப்படலம் இருக்கு. இந்த தசைப்படலத்துல பாத்தீங்கன்னா 2 தசைகள் இருக்கு. என்ன தசைகள் அப்படின்னா, ஒண்ணு வட்ட தசைகள், ரெண்டாவது நீள்வாக்கு தசைகள். அப்ப இந்த வட்ட தசைகளும் நீள்வாக்கு தசைகளும் செரோசா உரையினோட உட்புறத்துல மாறி மாறி அமைஞ்சிருக்குது. இது வட்ட தசைகள். அப்போ ஒரு வட்ட தசைகளுக்கும் இன்னொரு வட்ட தசைகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா நீள்வாக்கு தசைகள். இதே போல வட்ட தசைகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா நீள்வாக்கு தசைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு படலமாக அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தசைப்படலம். இப்ப இந்த தசைப்படலம் இயக்கத்தின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உணவு குழலுடைய உட்புறத்துல அலைகள் உருவாக்குது. இந்த அலைகள் எப்படின்னா இரைப்பையிலிருந்து தொண்டையை நோக்கி கீழிருந்து மேலாக அலைகள் உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த அலைகளுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரிஸ்டால்டிக் அலைகள் அல்லது குடல் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். குடல் அலை. அப்ப இந்த குடல் அலையினுடைய முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னா, இப்ப தொண்டைக்கு வந்த உணவானது இந்த தொண்டையிலிருந்து இரைப்பைக்கு வந்தடையணும் அப்படின்னா, தொண்டையில இருந்து இரைப்பைக்கு உரமானது குடல் அலைகள் கீழிருந்து மேலாக போகும் பொழுது உணவு துகளானது தொண்டையிலிருந்து கீழ் நோக்கி நகர்ந்து இரைப்பையை வந்தடைகிறது. அப்ப தொண்டையில் இருக்கக்கூடிய உணவு துகளானது இரைப்பைக்கு வந்து அடையணும் அப்படின்னா முக்கியமா இந்த குடல் அலை அவசியமாகிறது. ஓகேவா? அப்ப இந்த குடல் அலை யார் உருவாக்குறா? இந்த தசை படலத்தில் இருக்கக்கூடிய வட்ட தசைகளும் நீள்வாக்கு தசைகளும் இயக்கத்தின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த தசைப்படலத்தினுடைய உட்புறத்தில் காணப்படக்கூடிய படலம் தான் நம்ம என்ன சொல்லணும்னா கோளை கீழ் படலம். இந்த கோளை கீழ் படலம் ஒரு முக்கியமான படலம் அப்படின்னு சொல்லுவோம் உணவு குழாயினுடைய உட்புறத்துல. ஏன்னா இந்த கோளை கீழ் படலத்துலதான்
முக்கியமான உறுப்புகள் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒண்ணு இரத்த நாளம், அதன் தொடர்ச்சியாக நிணநீர் நாளம், அதன் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நரம்பு இலைகள், இவை மூன்றுமே எந்த படலத்துல சார் இணைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கோலை கீழ்படலத்துல தான் இணைஞ்சிருக்குது. இந்த கோலை கீழ்படலம் எதனால சார் ஆனது அப்படின்னா ஒரு இணைப்பு திசுவால் ஆக்கப்பட்டவை. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது உரையாக இந்த கோலை கீழ்படலத்தினுடைய உட்புறத்தில் காணப்படக்கூடிய உரையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோலை படலம். இந்த கோலை படலம் ஒரு முக்கியமான ஒரு செயலை செய்யுது. என்ன அப்படின்னா கோலையை சுரக்கிறது. அப்ப இந்த கோலையினுடைய முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, குடல் அலைகளின் மூலமாகத்தான் இங்க தொண்டையில் இருக்கக்கூடிய உணவானது இரைப்பையை வந்தடையுது. அப்ப வந்தடையும் பொழுது இந்த இடத்துல அந்த தசை படலங்களுடைய இயக்கங்கள் நடக்கும். அப்ப இயக்கங்கள் நடக்கும் பொழுது இந்த உணவு குழலை உராய்விலிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை யாரு செய்யறா அப்படின்னா இந்த கோலை செய்யுது. ஓகேவா? கவனிங்க, மீண்டும் சொல்றேன். இந்த உணவு குழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொண்டையில தொடங்கி இரைப்பையை முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீளமான குழல் தான் என்னன்னா உணவு குழல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உணவு குழல் தான் தொண்டையிலிருந்து உணவை இரைப்பைக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யுது. இது 25 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 படலங்களால் சூழப்பட்டது தான். இதனுடைய குறுக்குவெட்டு தோற்றத்துல எடுத்து பார்க்கும் போது 4 படலங்கள் இருக்கு. ஒண்ணு செரோசோ உரை, அதன் உட்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா தசை படலம் இருக்கும். இந்த தசை படலத்தினுடைய உட்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலை கீழ் படலம் இருக்கும். இந்த கோலை கீழ் படலத்தினுடைய உட்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலை படலம் இருக்கும். ஓகேவா? சோ நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.